தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தாவேகா வந்து ஒரு புதுசாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து 2.0. ஆமாம், ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கோவிலில் வந்து திருவிழா, ஊர் திருவிழா போயிருக்கீங்களே, சிறு திருவிழா கூட்டமாக அங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லாமே அங்கே இருக்கும். இந்த கோவிலுக்காக கொண்டு வந்த மாடு மட்டும் தனியாக எங்கேயாவது ஒரு திசையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் முழுக்க ஒரு திசையில் போயிட்டு இருக்கும் போது தாவேகா மட்டும் தனியாக ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் அதான் 2.0. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அறிவு சார்ந்த ஆட்கள், அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், அவங்கள நியமிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? ஆமாம்மா, ட்விட்டரில் போட்டிருக்காரு. எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதான் அதிகாலையிலேயே அண்ணனை போய் வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வீட்டை ஏன் பார்த்துட்டு வந்தான்? மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா. அப்போ கடைசியில் போய் கேட்டை போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கான். கடைசி வரைக்கும் போய் தலைவரை பார்க்கல, போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கான். நான் அப்போ அதை ட்வீட் போட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் போய் நீ தலைவரை பார்க்கல, போய் கேட்டை நக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவன் அதானே பண்ணுவாங்க, சிசிடிவி முன்னாடி போய் தனியாக பேசுவானுங்க. அங்கே இருக்க அட்மின் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். கே பேசுகிறான் இவன், என்ன பேசுகிறான் இவன், இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த ஃபுட்டேஜெல்லாம் போய் விஜய்க்கு காட்டுவான்னு நினைக்கிறீங்களா? முடிய மாட்டான். அந்த கேட்லேருந்து ரீல்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். அதாவது இவங்களுக்குலாம் பாலாவகம் கேட்டில் நின்னாலே உச்சபட்ச சாதனை. பாத்தியா அண்ணன் கேட்டுடா, இது தாப்பாள்றா அப்படின்னுவான். எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு 27ஆம் தேதி திடீர்னு அந்த கட்சியில் இருக்க முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரிக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. 27ஆம் தேதி அறிவிக்கிறாரு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் நிச்சயமாக கலந்துக்கோன்னு. நான் அப்படியே பார்க்குறேன், ஆஹா, நாளை நாளில் மூட் ஸ்விங் ஆகி அது திமுக ஏற்பாடு பண்ணுற கூட்டம், அதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாரு. போன கூட்டத்தில் புசி ஆனந்த் போயிட்டு உள்ளே என்ன பேசுனாங்கன்னே தெரில. எல்லாத்துக்கும் இன்னும் இவ்வளோ டேட்டாவாக பேசுகிறானுங்க அப்படின்னு வெளியே வந்துட்டு, என்னங்க பேசுனீங்க? எங்கள் தலைவர் சொன்னதை நான் உள்ளே சொன்னேன். உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எங்கள் தலைவர் சொன்னதை நான் அப்படியே சொன்னேன். அதான் என்ன சொன்னீங்க? அதான் எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அதை நான் போய் சொன்னேன்னு ப்ரெஸ் மீட், சத்தியமாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அவர். கடைசி வரைக்கும் உள்ளே என்ன பேசுனாருன்னே சொல்லலை. எங்கள் தலைவர் பேசுனதை எங்கள் தலைவர் பேசுவார், அதை நான் பேசி நிற்கிறேன் மட்டுமா அப்படின்னு வந்துட்டார். அதே மாதிரி புசி அமுச்சு விட்டுருக்கலாம்ல. யார்ரா அவன் ஏதோ ஸ்டாருன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றான்னா, யார்ரா அவன் என்னாண்டா வாடா அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அப்போ இவங்க சொல்லுவாங்க, சார் அது சார் இல்லை எஸ்ஐஆர். நான் அதை தான் முன்னாடி சொன்னேன், திருவிழா இங்கே நடக்கும்போது மாடு மட்டும் தனியாக ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி, அதுக்கான வேலை இதெல்லாம் இல்லை. இது பாய்காட் கிடையாது, இல்லை போகாமல் இருக்காது, அவ்வளோதான். அது மொரட்டு முட்டா இருக்குது. சரி போ. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு சேவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தாவேகா வந்து ஒரு புதுசாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து 2.0. ஆமாம், அதை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுவலாக போயிட்டு இருக்கு. 2.0 என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கோவிலில் வந்து திருவிழா, ஊர் திருவிழா போயிருக்கீங்களே, சிறு திருவிழா, கிராம திருவிழா ஒரு இடத்துல நடக்குதுன்னா, அந்த திருவிழா எப்படி இருக்குன்னா, கோவில் சுற்றி ராட்டினம், சந்தை, அப்புறம் கெடா வெட்டு, இதெல்லாம் மொத்த கூட்டமாக அங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லாமே அங்கே இருக்கும். இந்த கோவிலுக்காக கொண்டு வந்த மாடு மட்டும் தனியாக எங்கேயாவது ஒரு திசையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் முழுக்க ஒரு திசையில் போயிட்டு இருக்கும் போது தாவேகா மட்டும் தனியாக ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் அதான் 2.0. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வெளில வந்த உடனே 28 பேர் கொண்ட ஒரு அணியை உருவாக்குறாங்க. இனிமேல் இந்த 28 பேர் தான் தாவேகாவினுடைய தூண்களாக, அவங்க வந்து நேரடி விஜய் கட்டுப்பாட்டிலே இருப்பாங்க, அவர் வந்து அவருடைய வழிகாட்டல் படி செய்வாங்க அப்படின்னு. அந்த 28 பேர் முத கூடுறாங்க. நேரடியாக கண்காணிக்க வேண்டிய விஜய் ஆப்சண்ட். அவர் என்ன வேலை, கட்சி தலைவர் என்ன வேலைன்னு தெரில. சரி, அடுத்து பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகிறதுக்காக ஒரு அறிவு சார்ந்த ஆட்கள், அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், அவங்கள நியமிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? எனக்கு நான் தாவேகா மெம்பர், நான் தாவேகா ஒரு தொண்டராக நான் கேள்வி கேட்குறேன். 2 ஃபோன் நம்பர்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 2 வாட்டி எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் என்னை 2 வாட்டி நீக்கணும். அதனால் நான் உரிமையாக கேட்பேன் நான். அப்போ இந்த அதிகாரிகளுக்கு, அந்த அதிகாரிகள் கூட்டத்துலேயும் விஜய் போகலை. செகண்ட் பாயிண்ட். அடுத்து மாவட்டம் முழுக்க, மாநிலம் முழுக்க மகளிர் அணியை உருவாக்குறாங்க. இப்போ தான் 1.5 வருஷம் கழிச்சு. என்ன கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அணியை உருவாக்குறீங்களே, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 4-5 அணியெல்லாம் உருவாக்கியிருந்தீங்க, அப்போ அதெல்லாம் டம்மி ஆயிடுச்சா? எல்லாமே 2.0ன்றதுக்கு எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. இப்போ தான் உருவாக்குறியானா தூக்கிட்டு வரானு.
திமுக கட்சி ஆரம்பிச்சோடனே எத்தனாவது வருஷம் கழிச்சு இவங்க உருவாக்குனாங்கன்னு தெரியுமா, இதெல்லாம் உருவாக்குனாங்க தெரியுமா, அங்கேருந்து தூக்கிட்டு வரேன். டேய், ஒரு போன வாரம் நான் என்ன சொன்னேன், அண்ணா ஒரு நாளில் 27 இடங்களில் பேசினார், ஒரு மாதத்தில் 149 இடங்களில் பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்போ இருந்த அரசியல் வேற இப்போ இருந்த அரசியல் வேறன்னு கம்பு சுற்றினல, இப்போ நீ மட்டும் அங்கேருந்து தூக்கிட்டு வர. அப்புறம் இது சம்மந்தம் இல்லாமல் வரானுங்க. அடுத்து விஜய் இந்த 10 நாள் மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வந்து ஒரு 10 நாள் ஆயிருக்குமா, 10 நாள் ஆயிருக்கும். அடுத்ததா தேவர் ஜெயந்தி வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கே இருப்பாங்க, தேவர் ஜெயந்தியில் இருப்பாங்க. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிலாம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் விழுந்துருச்சு ஓடிட்டார். எலெக்ஷன் முடிஞ்சவனே போக மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, மறுபடியும் ஓடுற. இப்போ எலெக்ஷன் வரனால ஓடிட்டார். எல்லாரும் ஓடிட்டாங்க, ஸ்டாலின் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, சீமான் முதற்கொண்டு எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா ஒரு சைடு மரியாதை, ஒரு சைடு ஓட்டு வங்கி, இந்த சமூக மக்கள் வேணும் அப்படின்னு. போகாத ஒரு ஆள் விஜய். ஏன் போகலை? ஏன்னா வேதனையில் இருக்கார். தாவேகா உறுப்பினராக எனக்கு கிடைச்ச தகவல் அவர் சோகமாக இன்னும் வேதனையில் இருக்கார். அதனால் வீட்டுக்குள்ளேயே மாலையை போட்டு ஒரு ஃப்ரேமை தட்டி மாலையை போட்டு, அது ஒரு சூப்பர் ஃப்ரேமாக இருக்கும். வெறும் ஃப்ரேம் இருக்குன்னா A4 ஷீட் பிரிண்ட்டை மட்டும் அப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஒரே ஃப்ரேம் தான். நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தா அதுலேயே இருக்கும். டக்குன்னு ஒரு ஃப்ரேம் உள்ளே சொருவி மாலையை போட்டு, மாலை மட்டும் பிளாஸ்டிக் மாலையாக கூட இருக்கலாம் செலவு கம்மிக்காக, போட்டு ஒரு கும்பிட போட்டு வந்துட்டார். இப்போ வரைக்கும் அந்த பாலவாக்கம் அந்த கேட்டை கூட தாண்டாத ஒரு நபர் 2.2 கேட்டை கூட தாண்டாத ஒரு தொண்டர் வந்து சொல்கிறாரு, எனக்கு காலையில் ஒரே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. தாவேக தொண்டரா? ஆமாம்மா, ட்விட்டரில் போட்டிருக்காரு, எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அதிகாலையிலேயே அண்ணனை போய் வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வீட்டை ஏன் பார்த்துட்டு வந்தான், மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா? அப்போ கடைசியில் போய் கேட்டை போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கான். கடைசி வரைக்கும் போய் தலைவரை பார்க்கல, போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கான். நான் அப்போ அதை ட்வீட் போட்டேன், அப்போ கடைசி வரைக்கும் போய் நீ தலைவரை பார்க்கல, போய் கேட்டை நக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவன் அதானே பண்ணுவாங்க, சிசிடிவி முன்னாடி போய் தனியாக பேசுவானுங்க. அங்கே இருக்க அட்மின் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான், கே பேசுகிறான் இவன், என்ன பேசுகிறான் நீ வேணும், இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த ஃபுட்டேஜெல்லாம் போய் விஜய்க்கு காட்டுவான்னு நினைக்கிறீங்களா? முடிய மாட்டான். அந்த கேட்லேருந்து ரீல்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். அதாவது சாதனை. இமயமலைக்கு மேலே போய் ஒரு ஆள் நின்று வந்தான், இல்லை உலகத்திலேயே ஹையஸ்ட் ஸ்பீக்கில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு வரதெல்லாம் சாதனையாக நம்ம பார்க்குறோம்ல. இவங்களுக்குலாம் பாலாவகம் கேட்டில் நின்னாலே உச்சபட்ச சாதனை. பாத்தியா அண்ணன் கேட்டுடா, இது தாப்பாள்றா அப்படின்னுவான். செக்யூரிட்டி லைட்டாக கேட்டில் அந்த மாதிரி இருக்காங்க. அதான் 2.2, அவ்வளோதான் 2.2. இதில் யார் ஆக்டிவாக இருக்கான்னா புசி, ஆதவ், ஐஆர்எஸ் அதிகாரி, அருண், இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமாக ஆக்டிவாக இருக்க மாதிரியே காட்டிகிட்டே இருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு 27ஆம் தேதி திடீர்னு அந்த கட்சியில் இருக்க முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரிக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. 27ஆம் தேதி அறிவிக்கிறாரு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் நிச்சயமாக கலந்துக்கோணும். நான் அப்படியே பார்க்குறேன், ஆஹா இந்த கூட்டத்தில் என் தலைவன், நான் இந்த கட்சியில் இருக்கேன், இப்படி ஒரு ஆள் வித்தியாசமாக யோசிக்கிறாரே, ஆஹா நாளை நாளில் மூட் ஸ்விங் ஆகி அது திமுக ஏற்பாடு பண்ணுற கூட்டம், அதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாரு. அனைத்து கட்சி கூட்டம் வேற யார் ஏற்பாடு பண்ணுவா? பாஜகவா? பவன் கல்யாணா? யார் ஏற்பாடு பண்ணுவா? அதிமுகவா? அதிமுக ஏற்கனவே எஸ்ஐஆருக்கு ஆதரவுன்னு சொல்லிருச்சு, பாமகவும் சொல்லிருச்சு, வேற யார் சீமான் ஏற்பாடு பண்ணுவாரோ? என்னங்க லாஜிக், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி 4 நாளில் மூட் ஸ்விங் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு. தலைவர் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுப்பாருன்னா 3 பக்கத்துக்கு அறிக்கை. எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அறிக்கையில் 8 இடத்துல திமுகவை எதிர்க்கிறாரு, 2 இடத்துல பாஜகவை எதிர்க்கிறாரு. ஏன் தலைவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? எவன் எழுதி கொடுத்தான்? கண்ணை மூடி கையெழுத்து போட்டாரோன்னு எனக்கு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீ எந்த கட்சியும் மென்ஷன் பண்ணாமல் இது முழுக்க தேர்தல் ஆணையத்தோட சதி அப்படின்னா கூட பரவாயில்ல, தலைவர் வந்து இன்னும் நியூட்ரல் பேஸில் தான் இருக்கார், சிங்கம் 2.0 தான் அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த 2.0 எதுக்காக எடுத்திருக்காருன்னா பாஜகவுக்கு சொம்பு தூக்குறதுக்காக எடுத்திருக்காருன்னு நம்ம இந்த அறிக்கையை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்குது. இப்போ வெளியில் வந்திருக்காரு விஜய். நீங்கள் நினைக்கலாம் மக்கள் பணிக்காக வந்திருக்காரு, நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு சேவை செய்ய, இல்லை சிபிஐ விசாரணைக்கு பாலவாக்கம் வந்திருக்காங்க, பனையூர் வந்திருக்காங்க, விழுந்தரிச்சிட்டு ஓடி இருக்காரு. இல்லைன்னா இவர் பேரை சேர்த்து விட்டுருவாங்க. அதனால் ஏதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஏதோ வந்துட்டேன்னு ஆட்டி பிடிச்சி போயிருக்காரு. இந்த மூட் ஸ்விங்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அதான் எஸ்ஏ கேஸை போட்டாங்கல்ல, சிபிஐயாக தான் இருக்கலாம், சிபிஐ வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக அப்படி நம்ம சொல்லலாம். என்ன தகவல் நம்ம கிடச்ச தகவல் இப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். 4 நாளில் எப்படி மாற முடியும்? நாங்கள் அனைத்து கட்சி கூட்டமே சீமான் மாதிரி என்றைக்குமே, சீமான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் போக மாட்டார். நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா இந்த இடத்துல நான் உன்னை பாராட்டுவேன். போன கூட்டத்தில் புசி ஆனந்த் போயிட்டு உள்ளே என்ன பேசுனாங்கன்னே தெரில,
எல்லாத்துக்கும் இன்னும் இவ்வளோ டேட்டாவாக பேசுகிறானுங்க அப்படின்னு வெளியே வந்துட்டு என்னங்க பேசுனீங்க? எங்கள் தலைவர் சொன்னதை நான் உள்ளே சொன்னேன். உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எங்கள் தலைவர் சொன்னதை நான் அப்படியே சொன்னேன். அதான் என்ன சொன்னீங்க? அதான் எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அதை நான் போய் சொன்னேன்னு ப்ரெஸ் மீட், சத்தியமாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அவர். கடைசி வரைக்கும் உள்ளே என்ன பேசுனாருன்னே சொல்லலை. எங்கள் தலைவர் பேசுனதை எங்கள் தலைவர் பேசுவார், அதை நான் பேசி நிற்கிறேன் மட்டுமா அப்படின்னு வந்துட்டார். அதே மாதிரி புசி அமுச்சு விட்ருக்கலாம்ல. யார்ரா அவன் ஏதோ சாருன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றான்னா, யார்ரா அவன் என்னாண்டா வாடா அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அப்போ இவங்க சொல்லுவாங்க, சார் அது சார் இல்லை எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணுறதுக்காக இவர் அமுச்சிருக்கலாம். இவரும் போகலை. இப்போ மாற இது என்ன 2.2 அப்படின்னா, தலைவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார், கீழே இயங்குற மாதிரி. இங்கே எல்லாம் எஸ்ஐஆருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கானுங்க. இவங்க தனியாக மகளிர் அணி உருவாக்குறது, 28 பேர் குழு உருவாக்குறது, அப்புறம் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை உருவாக்குறது, இப்படி தனியான வேலைகள்லாம் நடக்குது. நான் அதை தான் முன்னாடி சொன்னேன், திருவிழா இங்கே நடக்கும்போது மாடு மட்டும் தனியாக ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி. அதுக்கான வேலை இதெல்லாம். இப்போ நமக்கு என்ன அதீத பிரச்சனை? எஸ்ஐஆர். நீங்கள் என்ன பண்ண போகிற? உன்னோட சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டை திருடுறதுக்கு நீ என்ன பண்ண? ஆட்சியை மாற்றினே இல்லையா? அப்போ இங்கே லட்சம் ஓட்டை திருடுறாங்க, 65 லட்சம் ஓட்டை பீகாரில் திருடி இருக்காங்க. அதே வேலை இங்கே பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஃப்ளைட்டு பிடிச்சலாம் சர்க்கார் படம் மாதிரி வர வேண்டாம். அட்லீஸ்ட் இங்கேருந்து கிளம்பி வரணும்ல. வரல. என்னத்த நீ 3.2 கூட வேண்டாம் பாடி, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க, அதுவே போதும் அப்படின்னு தானே தோணுது. அதாவது குறிப்பாக வந்து கட்சித் தலைவர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் ஆகணுமா? பெரும்பாலும் கட்சித் தலைவர் வந்து கமாண்டிங் ஆப்ரேஷனோட நின்றுப்பாங்க. அதுதானே இங்கே நடக்குது. எந்த கட்சி தலைவர்? பெரும்பாலும் எல்லா கட்சிகளையுமே வந்து இப்போ லெட்டர் பேட் கட்சிகளோட பார்த்தீங்கன்னா கூட அவங்க கூட அந்த விஜய் லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் எந்த கட்சி தலைவர் கமாண்ட் மாதிரி இருந்திருக்காரு? இல்லை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் கூட எல்லா இடங்களுக்கும் போகிறது கிடையாது. இல்லை, குறிப்பாக சில இடங்களுக்கு மட்டும் தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படிங்கும் போது தான் போகிறாங்களே. அப்போ வந்து சிபிஐ விசாரணை மட்டும் தான் ஒரு குறிப்பான இடம், மீதி எதுவுமே குறிப்பான இடம் இல்லை. தேவர் ஜெயந்தி வந்து அவருக்கு தேவையே கிடையாது. அப்படி எடுத்துக்கோமா? எனக்கு அந்த ஓட்டு மக்கள்லாம் வேண்டாங்க, நான் வீட்டிலேருந்து ஃபோட்டோ போடுறேன், தேவைப்பட்டால் கோரிப்பாளையத்தில் இருக்க சிலை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வைங்க, நான் மாலை போடுறேன், திரும்ப அங்கேயே போய் வச்சுருங்க, அப்படி சொல்கிற மாதிரி வச்சுக்கோமா? எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி தலைவருமே எல்லா நிகழ்ச்சியுமே பைகாட் பண்ண மாட்டாங்க. இல்லை, இது பைகாட் கிடையாது. இல்லை, போகாமல் இருக்காரு, அவ்வளோதான். அது மொரட்ட முட்டா இருக்குது. சரி, போ. பாலவாக்கம் டு பனையூர் கிலோமீட்டர் போட்டு பாருங்க, கிலோமீட்டர் போட்டு பாருங்க. சென்னையில் இருக்கிற ஸ்கூல் பசங்க, டெய்லி ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் பஸ் ஏறி 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, காலேஜுக்கு போயிட்டு வருது, வேலைக்கு போயிட்டு வராங்க. சொகுசு கார் வச்சிருக்க நீங்கள் உங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் கூட பயணம் பண்ண மாட்டீங்க. அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணுது? சம்பந்தம் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அம்பேத்கர் சிலைக்கு போய் தெருவில் இருக்கிற ஒரு அம்பேத்கர் சிலையை சத்தம் இல்லாமல் போய் போட்டு வரீங்க, வாழ்த்துறோம். ஆனால் ஒரு கூட்டம் வரல. அன்னைக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. இன்னும் பக்கத்தில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட யாரா இது அப்படின்னு தான் பார்க்குறாங்களே. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதை வாழ்த்துறோம். அப்போ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் செய்ய வேண்டியதானே? அப்போ சேட்டை தானே இதெல்லாம். நான் வரப்போகிறேன் அப்படின்னு வந்துடுறது, நான் வரது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முக்காடு போட்டும் வர்றது. அதான் 2.2. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தாவக்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறோன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் எழுதிட்டே இருக்காங்க. 3 லட்சம் பேர்? ஆமாம், 3 லட்சம் பேருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்களே. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3 லட்சம் பேருக்கு பொறுப்பா? ஐயோ, புசி கல்லா கட்டிடுவாரு, வேற மாதிரி கல்லா கட்டிடுவாரு, மாவட்ட செயலாளருக்கு கல்லா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அப்படிலாமா நடக்குது? 3 லட்சம் பேர்னா அப்போ தொண்டர்கள் எல்லாருக்கும் பொறுப்பா? முன்னாடி 2 லட்சம் பேர்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? 2 லட்சம் பேருக்கு வந்து தாவக்கால பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பரவலாக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களா? அதுல இப்பவும் வந்து தொடர்பான ஆட்கள் பேசும்போது நாங்கள் 3 லட்சம் பேருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த விஷயம் போயிட்டு இருக்குல்ல. எப்படி அது சாத்தியம்? ஒருவேளை அவங்க கட்சி இல்லாம விங்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்தில் மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, இப்படி ஒரு விங்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க இணை பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்களோ? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நமக்கு 6.5 கோடி மக்கள் இருக்க இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிற தமிழ்நாட்டில் 64-68,000 அந்த அதிகாரிகளை தான் நியமிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த 1 மாதத்துக்குள்ளே எஸ்ஐஆரை கணக்கெடுத்து எல்லாமே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, 68,000 ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி 3 லட்சம் பேர்னா அதிகாரிகளை விட 3 மடங்கு அதிகமாக இருக்காங்களே. அப்போனா இவங்க எஸ்ஐஆரை இவங்களே சரி பண்ணிடலாம். 3 லட்சம் பேர் ஸ்பாட்டில் இறக்கிட்டாங்கன்னா இதாண்டா ஒரிஜினல் டேட்டா. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆராது இசைஆராது இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ திமுக தான் பண்ணுது, ஓட்டு வாரியா பூத்து வாரியா எல்லாரும் இறங்கிருங்க, இந்தந்த முகவர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரையும் உள்ளே இறக்கிருங்கன்னு சொல்லுது. இந்த 3 லட்சம் பேர் இவங்க இறக்கிட்டாங்கன்னா
மேட்ரி முடிஞ்ச டெல்லி மிரண்டுருமே. அப்போ 3 லட்சம் பேர் அப்படின்னா அந்த விஜய்க்கு தெரியுமா அந்த 3 லட்சம் பேர் சேர்க்க போகிறாங்கன்னு? விஜய்க்கு தெரியாது. ஏன்னா அந்த 28 பேரை அவர் நேரில் இன்னும் பார்க்கல. அவருக்கு இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அனைவரையுமே ஒரே இடத்துல சேர்க்குற இடத்துல விஜய் இல்லை. இப்போ 3 லட்சம் பேர்னா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்த மாநாடே நடத்தணும் 3 லட்சம் பொறுப்பாளர்களை வச்சு. இப்போ கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் அடுத்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, அடுத்து விஜய் எப்போ வெளியில் வருவார், மறுபடியும் விசாரணைக்கு எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வருவார். அது வரைக்கும் பரபரப்பாக இந்த ரமணா படத்தில் ஒரு செத்து போன ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் டாக்டர் சரக்கு 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 சரக்குன்னு உள்ளே போயிட்டு வருவாங்க. அது ஒரு சீரியஸாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இந்த பனையூரில் புஷி உள்ளே போகிறாரு வராரு, அது உள்ளே போகிறாரு வராரு, டேப் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பெரிய கட்டப் மாதிரியே இருக்குது. கடைசியில் பார்த்தா அது ஒரு டம்மி, ஒன்றுமே இல்லை. உள்ள எதுக்கு இயங்கணுமோ அதுக்கு இயங்கிறது இல்லை, எது பேசணுமோ அதை பேசுறது இல்லை, மாற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வருது. இப்போ எஸ்ஐஆரை இவ்வளோ தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் ஒரு பெண்ணை வந்து அந்த நண்பரை தாக்கி 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மோசமான செயல், அது கண்டிக்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்குது, காவல்துறையோட நடவடிக்கை, அதை நம்ம பார்க்கணும். இனிமே அது நடக்காத வகையில் நம்ம குரல் கொடுக்கணும். இதுதான் இதுவாக இருக்கணும். ஆனால் இதை பூஸ்ட் பண்ணுறது, இதை வச்சு இவங்களை இது பண்ண வைக்கிறது, இதுக்கு நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இவங்கள்ட காரணம்னு திணிக்கிறது, இந்த செயல்கள் இருக்குல்ல, இந்த செயல்களை இவங்க ட்விட்டரில் வேகமாக பண்ணுறாங்க. சீரியஸாகவே இந்த செயல்களை ரொம்ப வேகமாக பூஸ்ட் பண்ணுறானுங்க. அப்போ இவங்க செய்ய வேண்டிய அரசியல் செய்யலை, பழி போடும் அரசியலை தான் தீவிரமாக செய்கிறான். உச்சபட்ச காமெடி என்ன தெரியுமா, ஏங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகலை அப்படின்னதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இது திமுக ஏற்பாடு பண்ணுற கூட்டம்னாங்களா, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து நீ சட்டமன்ற தீர்மானமே நிறைவேற்றலை, அப்புறம் எதுக்கு இது கபட நாடகம் அப்படின்னு யார் விஜயை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அந்த அறிக்கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் எதுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும்? தீர்மானம் நிறைவேற்றினா எஸ்ஐஆர் போயிடுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீ படிச்சது உன் பக்கத்தில் ஜான் படிச்சிருக்காரா இல்லையா? அதை இந்த லைன் சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. தீர்மானங்கிறது எதுக்கு? காவிரி மேலாண்மைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க, தனி இளம் தீர்மானம் போட்டிருக்காங்க, சிஏக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுதான் எதுக்குன்னா இந்த மாநிலம் இந்த விவகாரத்தை எதிர்க்கிறது, அவ்வளவுதான். இந்த மாநிலம் இந்த விவகாரத்தை எதிர்க்கிறது, ஏகமனதாக சட்டசபையில் எதிர்க்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம் அப்படின்றது தான், அவ்வளோதான். அதை விட உச்ச பவர் எது தெரியுமா? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது தான். எவனாவது கபட நாடகம் நாடுறவன் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுவானா? உச்சநீதிமன்றம் போவாங்க, அவங்க கூட்டு வச்சு அனுப்ப மாட்டாங்க. என்ன காமெடி கோர்ட்டு நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறீங்களா அப்படின்னு அடிக்க மாட்டாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கே போகிறாங்க. அப்போ நீங்கள் பக்கபலமாக நிற்க வேண்டியது யாரு? நீ தீர்மானம் தீர்மானமா? இங்கே தமிழ்நாட்டில் மசோதா நிறைவேற்றப்படுது. இந்த மசோதா என்ன செய்கிறாங்க? அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து சில மசோதாக்களை ஒன்றா பண்ணுறாங்க. அந்த மசோதா என்ன ஆகுது? கவர்னர்கிட்ட போகுது, அவர் திருப்பி அனுப்புகிறாரு, திரும்ப அனுப்புகிறாங்க, அவர் திருப்பி அனுப்புகிறாரு, 3வது முறை அனுப்பும்போது அவர் கிடப்பில் போடுறாரு. அப்படி கிடப்பில் போட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்களை இங்கே இருக்க அரசாங்கம் ஃபைட் பண்ணுது. எங்கே ஃபைட் பண்ணுது? உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணுது. உச்சநீதிமன்றம் என்ன தலையிடுதுன்னா, கவர்னருக்கு ஒரு கொட்டு வச்சு 12 மசோதாவையும் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செல்லுபடி ஆக்குறாங்க. அதில் 2 மசோதா மட்டும் குடியரசுத் தலைவருக்கு போயிடுது, திரௌபதி முர்மு மேடம் அவங்களுக்கு போயிடுது. மீதி 10 மசோதாவும் இங்கே நிறைவேற்றப்படுது. இப்போ இந்த மாதிரி எந்த அரசாங்கம் செஞ்சுருக்கு? இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காங்க, குறை சொல்லலாம். நீ தீர்மானம் நிறைவேற்றுப்பா, நான் தீர்மானத்துக்கும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? தீர்மானத்துக்கும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உச்சநீதிமன்றமே போகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. நீ வர வேணாம்ப்பா, உனக்கு ஈகோ பிரச்சனை, நீ எல்லாரையும் பார்க்கணும், அசிங்கமாக இருக்கும், இல்லைனா மட்டும் கிழிச்சிடுவேன், அதனால் போய் புசியை மட்டுமா அமுச்சு விடணும். அவரெல்லாம் என்ன மாதிரி பேசுவார் தெரியுமா? அவன் பேசுகிற டேலண்ட் அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது. எல்லாம் லயலமணி அமுச்சு விடுங்க, போட்டு வடையை பிச்சு அப்படி போட்டு அழகாக வருவார். ஆனால் லயலமணி அமுச்சு உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அது வேற. நான் புசியை சேர்ப்பாங்க பொதுச் செயலாளர்னும் போது. லயலமணிக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்டில் நின்று பழக்கம், அதனால் அங்கே நின்று அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி தோழர்.